அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டைம் டு சால்வ். இன்றைக்கி நம்ம 2 லுக் OLL அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம OLL அப்படின்னு என்னென்னு பார்ப்போம். நம்ம F12 சால்வ் பண்ணதுக்கப்புறம் இந்த எல்லோ ஃபுல்லாக சால்வ் பண்ணுறது தான் OLL. அதுக்கு பேர் என்னென்னா ஓரியன்டேஷன் ஆஃப் லாஸ்ட் லேயர். அதை தான் நம்ம OLL அப்படின்னு ஷார்ட் ஃபார்மாக சொல்லுவோம். இதை நீங்கள் ஒரே ஸ்டெப்பில் சால்வ் பண்ணணும்னா 57 ஆல்கோரிதம்ஸ் கற்றுக்கணும். அதே 2 லுக் OLL அதாவது 2 ஸ்டெப் ப்ராசஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 ஆல்கோரிதம்ஸ் தெரிஞ்சால் போதும். அதாவது 2 லுக் OLL அதாவது 2 ஸ்டெப் ப்ராசஸ்னால் என்னென்னா, இப்போ லைன், டாட் அல்லது ஸ்மால் எல் அந்த மாதிரி 3 கேஸில் ஏதாவது ஒரு கேஸ் வரும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபார்முலா பண்ணி கிராஸ் வர வச்சதுக்கப்புறம் நம்ம இன்னொன்று ஒரு ஃபார்முலா பண்ணி நம்ம எல்லோ ஃபுல்லாக சால்வ் பண்ணுறது தான் இந்த ஓரியன்டேஷன் ஆஃப் லாஸ்ட் லேயர். இல்லை ஃபஸ்ட்டு 10 ஃபார்முலாஸ் அது என்னென்னு நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கேஸ் லைன் அல்லது பார்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் எப்படி வச்சுக்கணுன்னா, இந்த மாதிரி 1 அல்லது இந்த 1 மாதிரி வைக்காமல் மைனஸ் இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வச்சு நீங்கள் இந்த ஃபார்முலா பண்ணுங்கள். அதாவது எஃப் ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் எஃப் ப்ரைம் பண்ணால் உங்களுக்கு ப்ளஸ் க்ரியேட் ஆகிடும். இப்போ செகண்ட் கேஸ், இந்த கேஸ் பேர் ஸ்மால் எல். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி எந்த பொசிஷன்லையும் வைக்காமல் இந்த 2 எட்ஜஸ்மே நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் ஒன்றும் டாப்பில் ஒன்றும் சால்வ் ஆகிருக்க சைடு மாதிரி வச்சுக்கிட்டு இந்த ஃபார்முலா பண்ணுங்கள். அதாவது எஃப் யூ ஆர் யூ ப்ரைம் ஆர் ப்ரைம் எஃப் ப்ரைம் பண்ணால் உங்களுக்கு கிராஸ் சால்வ் ஆகிடும். இப்போ தேர்ட் கேஸ் பேர் டாட். இதை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணலாம்னா, நீங்கள் எந்த சைடு வேணால் வச்சு சால்வ் பண்ணலாம். ஏன்னா இந்த இதில் எந்த எட்ஜஸ்மே சால்வ் ஆகிருக்காது. ஸோ நீங்கள் என்ன ஃபார்முலா போடுறீங்கன்னா இந்த ஃபார்முலா போடுங்க. அதாவது எஃப் ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் எஃப் ப்ரைம் ஸ்மால் எஃப், அதாவது இந்த ரெண்டுத்தையும் சேர்ந்த மாதிரி நம்ம டேர்ன் பண்ணால் அது பேர் ஸ்மால் எஃப் ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் ஸ்மால் எஃப் ப்ரைம் பண்ணால் உங்களுக்கு கிராஸ் சால்வ் ஆகிடும். இப்போ ஃபோர்த்து கேஸ். இந்த ஃபஸ்ட்டு 3 கேஸஸ் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் ப்ராசஸ். இப்போ சொல்ல போகிற 7 ஃபார்முலாஸுமே செகண்ட் ஸ்டெப் ப்ராசஸ்க்கானது. இப்போ ஃபோர்த்து கேஸ். இந்த கேஸ் பார்த்திங்கன்னா எப்படின்னா, நம்மளுக்கு கிராஸ் சால்வ் ஆகி ஒரே ஒரு கார்னர் மட்டும்தான் சால்வ் ஆகிருக்கும். அதே டைமில் கீழே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சால்வ் ஆன கார்னரை லெஃப்ட் சைடில் வச்சுக்கிட்டா கீழே ரைட் சைடில் நம்மளை எல்லோ ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இதே பொசிஷனில் வச்சுட்டு இந்த ஃபார்முலா பண்ணுங்கள். அதாவது ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ஆர் யூ டூ ஆர் ப்ரைம் பண்ணால் உங்களுக்கு எல்லோ ஃபுல்லாக சால்வ் ஆகிடும். இப்போ ஃபிஃப்த்து கேஸ். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இதுலேயே கிராஸ் சால்வ் ஆகி ஒரே ஒரு கார்னர் தான் சால்வ் ஆகிருக்கும். ஆனால் நம்மளுக்கு ஃபோர்த்து கேஸில் நம்மளுக்கு கீழே ரைட் சைடில் நம்மளுக்கு ஃபேஸ் பண்ண மாதிரி இதில் லெஃப்ட் சைடில் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதாவது இதை சால்வ் ஆனதை ரைட் சைடில் வச்சா நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் எல்லாம் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த சால்வ் ஆன கார்னரை நீங்கள் ரைட் சைடில் பேக் சைடில் வச்சுக்கிட்டு இந்த ஃபார்முலா பண்ணுங்கள். அதாவது ஆர் யூ டூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் ஆர் யூ ப்ரைம் ஆர் ப்ரைம் பண்ணால் உங்களுக்கு எல்லோ ஃபுல்லாக சால்வ் ஆகிடும். இப்போ சிக்ஸ்த்து கேஸ். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிராஸ் சால்வ் ஆகி 2 கார்னர் சால்வ் ஆகிருக்கும். ஃபோர்த் அல்லது ஃபிஃப்த்து கேஸ் மாதிரி இல்லாமல் இதில் 2 கார்னர்ஸ் சால்வ் ஆகியிருக்கும். அதே 2 கார்னர்ஸ் எப்படி சால்வ் ஆகிருக்குன்னா, இந்த 2 கார்னர்ஸ் நீங்கள் உங்களோட ரைட் சைடில் சால்வ் ஆன 2 கார்னர்ஸ் ரைட் சைடில் வச்சுக்கிட்டிங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒன்று நம்மளை ஃபேஸ் பண்ண மாதிரியும் லெஃப்ட் சைடில் ஒன்று பேக் சைடில் ஃபேஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். அப்போ இந்த பொசிஷனில் வச்சுட்டு இந்த ஃபார்முலா பண்ணுங்கள். அதாவது ஸ்மால் ஆர், இது ரெண்டுத்தையும் சேர்ந்த மாதிரி மேலே டர்ன் பண்ணால் அது பேர் ஸ்மால் ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் ஸ்மால் ஆர் ப்ரைம் எஃப் ஆர் எஃப் ப்ரைம் பண்ணால் உங்களுக்கு எல்லோ ஃபுல்லாக சால்வ் ஆகிடும். இப்போ செவன்த் கேஸ். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் நம்மளுக்கு கிராஸ் சால்வ் ஆகி 2 கார்னர் தான் சால்வ் ஆகிருக்கும். ஆனால் கீழே இருக்க 2 கார்னர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2 கார்னர் நீங்கள் சால்வ் ஆன கார்னர் பேக் சைடில் வச்சுக்கிட்டா 2 உங்களை டேரெக்டாக ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுட்டு இந்த ஃபார்முலா பண்ணுங்கள். அதாவது ஆர் டூ டி
ஆர் ப்ரைம் U2 ஆர் டி ப்ரைம் ஆர் ப்ரைம் U2 ஆர் ப்ரைம் பண்ணால் உங்களுக்கு எல்லோ ஃபுல்லாக சால்வ் ஆகிடும். இப்போ 8th கேஸ். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிராஸ் சால்வ் ஆகி ரெண்டு கார்னர் தான் சால்வ் ஆகிருக்கும். ஆனால் வந்து 6th அல்லது 7th கேஸ் மாதிரி இல்லாமல் ரெண்டுமே ஒரே சைடாக சால்வ் ஆகாமல் 2 டயக்னலாக சால்வ் ஆகிருக்கும். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி 2 டயக்னலாக சால்வ் ஆனது இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுக்கிட்டு ரைட் சைடில் கீழே ஒரு கார்னர் நம்மளை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பொசிஷனில் வச்சுட்டு இந்த ஃபார்முலா பண்ணுங்கள். அதாவது எஃப் ப்ரைம் ஸ்மால் ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் ஸ்மால் ஆர் ப்ரைம் எஃப் ஆர் பண்ணால் உங்களுக்கு எல்லோ ஃபுல்லாக சால்வ் ஆகிடும். இப்போ 9th கேஸ். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஸ் சால்வ் ஆகி எந்த கார்னர்ஸுமே சால்வ் ஆகிருக்காது. அதே கீழே பார்த்தீங்கன்னா 2 எல்லோ வந்து நம்மளை ஃபேஸ் பண்ண மாதிரியும் 2 எல்லோ வந்து பேக் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுட்டு இந்த ஃபார்முலா பண்ணுங்கள். அதாவது எஃப் ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் எஃப் ப்ரைம் பண்ணால் உங்களுக்கு எல்லோ ஃபுல்லாக சால்வ் ஆகிடும். இப்போ லாஸ்ட் கேஸ். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஸ் சால்வ் ஆகி எந்த கார்னர்ஸுமே சால்வ் ஆகிருக்காது. ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா 2 கார்னர்ஸ் லெஃப்ட் சைடை ஃபேஸ் பண்ண மாதிரியும் ரைட் சைடில் ஒன்று நம்மளை ஃபேஸ் பண்ண மாதிரியும் ரைட் சைடில் ஒன்று பேக் சைடில் ஃபேஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பொசிஷனில் வச்சு இந்த ஃபார்முலா பண்ணுங்கள். அதாவது ஆர் U2 R2 U prime R2 U prime R2 U2 R பண்ணால் உங்களுக்கு எல்லோ ஃபுல்லாக சால்வ் ஆகிடும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டூலுக்கு OLL. இதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து OLL 8 செகண்ட்ஸ் இல்லைனா 9 செகண்ட்ஸ்லேயே முடிச்சிடலாம். நீங்கள் இன்னும் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு 6 இல்லைனா 5 செகண்ட்ஸ்லேயே முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டைம் டு சால்வ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்துருங்க. நன்றி.